இவனெல்லாம் போட்டு தள்ளிட வேண்டியதான். என்ன பண்ணுறதுனே தெரில. டெய்லி இவனால் சண்டை. எப்போ பார்த்தாலும் பொண்ணுங்க விஷயத்தில் மாட்டி 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 என்கிட்ட அடி வாங்குறது தான் வேலை. இன்றைக்கி ஒரு ஸ்லைஸை போட்டுற வேண்டியதான். ஸ்லைஸ் ஊற்றியாச்சு. பாய்சன் பவுடர் கலந்து விட்ருவோம். புருஷனே இல்லாட்டியும் பரவாயில்ல. நரேனு நரேனு இங்கே வா. ஸ்லைஸ் குடிடா. ஸ்லைஸ்க்கு இருக்கு ஸ்பூனு. எல்லாம் மேங்கோலாம் அடியில் தங்கிக்குச்சு, அதனால கலக்கி விட்டேன்டா. கையில் வர விட்டுருச்சு. எருமை விஷ கலந்திருக்கேன்டா. விஷ கலந்திருக்கியா? இதுல எதுக்கு விஷ கலந்த? இது எதுக்கு ஏன்ட்ட கொடுத்த? ஆஸ்பத்திரி கூட்டு போ. நீ சாகடிக்கு நினைச்சல உங்க அப்பா வர சொல்றேன். ஆஸ்பத்திரியே. ஐயோ. பண்ணு பண்ணு. மெதுவா பண்ணு. நரேனு, அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? கேளு. கல்யாணத்துக்கு முன்னாடி உன்னோட லைஃப் நல்லா இருந்துச்சா இல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் உன் லைஃப் நல்லா இருக்காடா? கல்யாணத்துக்கு முன்னாடி தான். இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லாவே இருக்காதுன்னு சொல்ல வந்தேன். சும்மா ஒரே இடத்துல படுத்துக்கிட்டு போனை பார்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்திக்கிட்டு என்ன மொக்கையான லைஃப். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பாரு எவ்வளவு ஜாலியா உனக்கு மசாஜ் பண்ணி விட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கேன். அதனால இந்த லைஃப் தான். கல்யாணம் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. ஓகே சரி சரி. ஆமா, என் கூட இருந்தா ஜாலியா வந்து துணி மடிக்கிற, கக்கூஸ் கழுவுற, இந்த மாதிரி பண்றேன். எல்லா வேலையும் கத்துக்கிறீல்ல? கத்துக்கிறேன். அது ஒரு போரிங் லைஃப். இதுதான் வந்து ஒரு கிக்கா இருக்கும். என்கிட்ட ஒரு கிக் வாங்கினா அதுக்கப்புறம் ஒரு கிக்கா இருக்கும். கரெக்டா? அடுத்த ஜென்மத்தில என்னையுமே கட்டிக்குவியா? சரி, நல்லா பண்ணு. நல்லா. ஆமா ஆமா. இதோ நிறைய ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாம்மா. வண்டி சாவியை டேபிளில் வச்சுட்டாங்க. பேக்கை பெட்டில் போட்டு இப்போதாம்மா உட்காந்துருக்கான். தலை அரிக்கும் போல் சொரிஞ்சிட்டு இருக்கான். குறுகுறுன்னு பார்க்குறேன் என்னையவே. நான் எந்திரிச்சிட்டியாம்மா? உட்காந்துட்டான். திரும்பி தலையில் கை வச்சுட்டாம்மா. இந்த எந்திரிச்சு லெஃப்டில் போகிறாம்மா, இந்த ரைட்டில் போகிறாம்மா. ஆமா, நீ இன்னும் மூத்திரம் போற, அதையும் சொல்லு போ. மூத்திரம் போறாமா? சரி சரி சித்தப்பா, இந்த இருங்க, நான் என்ன கேட்குறேன். டே, நாளைக்கு வந்து சித்தப்பா பையன் தம்பி இருக்கான்ல, அவனை வந்து பொண்ணு பார்க்க போறாங்களாம்மா. சரியா? நீ வந்தேன்னா கொஞ்சம் டெசிஷன் நல்லா எடுப்ப, பார்த்து சொல்லுவ அப்படின்னு சொல்றாங்கடா. எனக்கு என்னடி டெசிஷன் எடுக்க தெரியும்? போயிட்டு வர சொல்றேன். நீ நல்லா எடுப்பே இல்ல, உனக்காக தான் கேட்குறாங்க. நல்ல டெசிஷன் எடுக்க தெரிஞ்சா நான் ஏன் இங்கே உட்காந்துட்டு இருக்க போறேன்? சொல்லு. ஹலோ சித்தப்பா. அவர் வரலையாங்க சித்தப்பா. அவருக்கு கையில வேற கொஞ்சம் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஆமா, அதனால அந்த பெயின்ல இருக்காரு. அதனால வரலையாங்க சித்தப்பா. நான் முடிஞ்சா வந்துடுறேன். சரியாங்க சித்தப்பா? சரிங்க சித்தப்பா. நல்லா தானே இருக்கு. நரேனு, என்னடா ஆச்சு? காலில் இப்படி பேண்ட் போட்டு வச்சிருக்க? சுத்தம் பண்ணும்போது இதுக்கு தான் நான் உங்ககிட்ட வேலையே சொல்றது இல்லை. பார்த்து பண்ண மாட்டியா? இனிமேல் வந்து நான் உனக்கு எந்த வேலையுமே கொடுக்கவே மாட்டேன். சரியா? எல்லா வேலையும் நானே பார்த்துக்கிறேன். சமைக்கிறது, துவைக்கிறது, அதுக்கப்புறம் பாத்திரம் வளர்க்குறது, வீடு கூட்டுறது, அதுக்கப்புறம் நம்ம நாய்க்குட்டிகளுக்கெல்லாம் ஆய்க்கழி விடுறது, அதுக்கப்புறம் எல்லாமே நானே பார்த்துக்கிறேன். சரியா? நீ எந்த அப்படி பார்க்கவே பண்ண மாட்டியா? இப்படி இருந்தா அப்புறம் நாளைக்குலாம் எப்படி வேலை பார்ப்ப நீ? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்னாச்சு சொல்லு. பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு கிடைச்சு நல்லா இருக்கேன்னு சும்மா எடுத்து போட்டேன். நல்லா இருக்குல்ல? படி பண்ணலையா? அலங்கார பந்தலிலே மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரையே மாவுக்கட்டு பரம்பரை ஆக்கிவிட்டாங்க. பாத்தியா? இப்படி பண்ணி வச்சிருக்க. ஓகே, நான் ஆஃபீஸ்க்கு லீவ் சொல்லிடுறேன். சரியா? உன்னை பார்த்துக்கணும்ல. ஹலோ. நான் இன்னைக்கு ஆஃபீஸ் வர முடியாது. எனக்கு லீவ் வேணும். ஆமாம், இந்த நரேனுக்கு வேறு காலில் அடிபட்டுருச்சு. அதனால் எதுவுமே பண்ண முடியல. ஸோ ஐ கான்ட் ஒர்க் டுடே. இன்னைக்கு 1 டே மட்டும். ஓகேவா? ஓகே. வாழ்க்கையில் காசு பணம் முக்கியம் இல்லைண்ணா. நம்மக்கிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒருத்தர் இருந்தால் போதும். வாழ்க்கை பூரா சந்தோஷமாக வாழ்ந்துடலாம். சரி போ, எந்திரிச்சு போய் துணியை காய போடு போ.
கால் தானே நொன்ற, கை என்ன பண்ணுது? ஓ ஏய், குடிச்சிட்டு வந்திருக்கியா? அப்படி தண்ணி குடிப்பேன். ஏய் பைத்தியம், வர வர ஓவரா போயிட்டு இருக்காமா. என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவேன்? ஓவரா பேசுற, லாக்அப்ல வச்சிருவேண்டா. ஆமா, வச்சு கீச்சிட்டா. உனக்கு இருக்கு. ஹலோ, பிஎம்ஏடு போலீஸ் ஸ்டேஷனா? சார், உங்களோட ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல ஒரு பானிபூரி கடை இருக்கும்ல, அது எப்போ ஓபன் பண்ணுவாங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க சார். பானிபூரி எங்க வீட்டுக்காரர் தான் சார் கூப்பிட சொன்னாரு. உங்களை கூப்பிட்டா வந்து பானிபூரி கடை திறந்துருச்சா இல்லையான்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படியா? லொகேஷன் அனுப்புறேன் சார், வந்துருங்க வந்துருங்க. நான் பானிபூரி சாப்பிடணும்ல. அரேனு ஹாப்பியா இருக்கியா? ஹாப்பியாக தான் இருக்கேன். உன்கிட்ட ஒரு 4 கேள்வி கேட்கட்டா? அண்ட் ஆரம்பிக்கும் போதே ஹாப்பியான்னு கேட்டு தான் இருக்கேன். நல்லா ஹாப்பியாக இருக்கக்கூடாதா? இருக்கலாம், சும்மா கேட்டேன். சரி, கேளு கேளு. இப்போ வந்து நான் உனக்கு ஹார்ட்டா பண்ணியா? பண்ணி தான், ஆல்வேஸ் பண்ணி. ஆல்வேஸ் பண்ணியா? அப்போ நான் ஹார்ட் கிடையாதா? அப்படி சொல்ல வரலடி. இப்போ யார் உனக்கு ஹார்ட்டு? அட அப்படி இல்லை. இல்லை, நான் கேட்டேன்னா நீ வந்து ஹார்ட்டு ஃபன்னி ரெண்டுமே தான்டா தங்கம் அப்படின்னு சொல்லணும். அதனால் ஃபன்னினா மட்டும் என்னை பார்த்தா அதான் நான் எப்பயுமே உனக்கு காமெடி பீஸ் தான். அது ஓகே. ஹார்ட் யாரு? அதெல்லாம் யாரும் இல்லை. சரி, விடு விடு, அதை விட்டுரு. அடுத்த கேள்வி, என்னோட ஃபேவரட் மேக்கப் ப்ராடக்ட் என்ன? நான் கூட இது யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ஒயிட் கலரில் இருந்துச்சு. அது பேர் என்னன்னு கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். என்ன அது பேர்? யூவி டாக்ஸு. அடுத்த கேள்வி, உனக்கு பிடிச்ச பொண்ணு பேர் என்ன? இன்பா. மட்டும்னா நான் நிஜமாவா? சரி, ஓகே. உனக்கு வைஃப் பிடிக்குமா இல்லை உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் பிடிக்குமா? பெஸ்ட் ஃப்ரெண்டு தாண்டி. ஆனால் அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டே நீ தானே, அப்படி சொல்ல வந்தேன். சிக்கன் எப்படி என்கிட்டேவா? இருந்தாலும் என்ன ஹார்ட்டு நீ சொல்லலைல, என் க்ரீமை வேறு எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரியாமல். பேசவே பேசாத. இவர் தப்பு உன் மேல ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளவுதான், தப்பு என் மேல ஆயிரும். வர்றேன், வந்துட்டேன்.